கொலைக்கு ஒரு காரணம் பை கேட் ரிச்சி. விளம்பரத்துறையில் அமர்ந்திருந்த அந்த பெண் என்னுடைய செய்தியை பார்த்துவிட்டு பென்சிலை கடித்துக்கொண்டே என்னை நிச்சயமற்ற பார்வையால் பார்த்தாள். இந்த விளம்பரத்தை எங்கள் நாளிதழில் போட வேண்டுமா? ஆம். தவிர விளம்பரத்துக்கு பதில் ஏதேனும் வந்தால் அதற்கு பாக்ஸ் நம்பரையும் தர வேண்டும். ஹெரால்ட் ஜர்னலில் நான் தரவிருந்த விளம்பரத்தில் செய்தி இவ்வாறு இருந்தது: உங்கள் திருமண வாழ்க்கையில் நம்பிக்கை இழந்துவிட்டீர்களா? அப்படியெனில் உங்கள் சிக்கல்களுக்கு நிரந்தர தீர்வு காணப்படும். உங்கள் கடித தொடர்புகளின் ரகசியம் காக்கப்படும். எழுதுக, ஹெரால்ட் ஜர்னல், போஸ்ட்பாக்ஸ் எண். நான் அப்பெண்ணின் முகத்தில் தாண்டவமாடிய சந்தேக நிழலை பார்த்தேன். ஏதேனும் தவறு நிகழ்ந்து விட்டதா என்ன? பென்சில் மேலும் சில கடிகள் வாங்கியது. நான் இங்கே புதிதாக வேலைக்கு சேர்ந்திருக்கிறேன். இந்த நாளிதழின் கொள்கைகளும் எனக்கு தெரியாது. அவள் அந்த செக்ஷனில் சலனமற்று அமர்ந்திருந்த மிஸ்டர் வில்சனை அழைத்தாள். அவர் என்னுடைய விளம்பரத்தை படித்துவிட்டு நிமிர்ந்தார். நீங்கள் வக்கீலா? இல்லை. அதாவது நீங்கள் விவகாரத்தை தானே குறிப்பிடுகிறீர்கள்? இல்லை. அவர் தொண்டையை செருமி சரி செய்து கொண்டார். நிரந்தர தீர்வு என சொல்லியிருக்கிறீரே, அதற்கு என்ன பொருள்? அதன் பொருளை நான் கொடுத்திருக்கும் வாசகங்களே தீர்மானிக்கட்டும் என விட்டுவிட்டேன். இதையே பல பேரிடம் சொல்லி இறுதியில் ஜே.ஜி. பிங்காம் அறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டேன். அவர்தான் விளம்பரத்துறையின் மேலாளர். என்னுடைய விளம்பர பேப்பர் அவர் மேஜையின் மேல் வைக்கப்பட்டிருந்தது. அவர் நேராக விஷயத்துக்கு வந்தார். நான் திருப்திப்படும் அளவுக்கு நீங்கள் இந்த விளம்பரத்தை விளக்க வேண்டும். இல்லையெனில் எங்களுடைய நாளிதழ் இதை பிரசுரிக்காது. நான் பெருமூச்செறிந்தேன். நல்லது. என்னுடைய பெயர் ஜேம்ஸ் பர்கின்சன். பல்கலைக்கழகம் ஒன்றில் புரொஃபஸராக பணியாற்றுகிறேன். என்னுடைய துறை மனோதத்துவம் சம்பந்தப்பட்டது. அவர் அந்த பேப்பரை சுட்டிக்காட்டினார். ஆக உங்கள் துறை சம்பந்தப்பட்டதா இந்த விளம்பரம்? ஆமாம். நான் ஒரு ஆராய்ச்சி கட்டுரையை எழுத ஆரம்பித்துள்ளேன். என்னுடைய சொந்த கருத்து என்னவென்றால், ஒவ்வொரு கணவனும் மனைவியும் அவர்களுடைய திருமண பந்தத்தால் 10 தடவைகளாவது கொலை செய்யப்பட்டிருப்பார்கள். ஆனால் அதை ஒரே ஒரு உளவியல் கூறு தடுக்கிறது. அந்த உளவியல் கூறு தாங்கள் மாட்டிக்கொள்வோம் என்ற பயம்தானே? ஆம், அதுவும் ஒரு முக்கிய காரணம். இருந்தாலும் நான் சொல்வதின் மைய கருத்து என்னவென்றால், அக்காரியத்தை ஒருவர் தானாகவே செய்ய மாட்டார் என்பதே. அதே காரியத்தை செய்ய வேறு ஒருவர் கிடைத்தார் என்றால் அப்பொழுது மரணத்தின் எண்ணிக்கை அதிகரித்துவிடும். அவர் புருவத்தை உயர்த்தினார். உண்மையில் நீங்கள் விளம்பரப்படுத்த போகும் இது கொலையை குறிக்கிறதா? மக்கள் எல்லோரும் இதற்கு பதிலளிக்க வேண்டுமா? ஆமாம், மக்கள் எல்லோரும் இது போன்ற சிக்கலான விஷயங்களுக்கெல்லாம் சட்டென செயல்படுகிறார்கள். உதாரணமாக, சில வருடங்களுக்கு முன்னால் ஒரு தேசிய நாளிதழில் விளம்பரம் ஒன்று வந்திருந்தது. உங்களின் கடைசி வாய்ப்பு இதுவே. $1 பணத்தை பாக்ஸ் எண் 107க்கு அனுப்பவும். அவ்வளவுதான். அதற்கு மேல் வேறொன்றுமே இல்லை. மொத்தத்தில் அவ்விளம்பரத்தில் என்ன செய்ய போகிறோம் என்று சொல்லவில்லை. எனினும் ஆயிரக்கணக்கான வாசகர்கள் பணம் அனுப்பி வைத்தார்கள். குறிப்பாக நான் கொலை என்ற வார்த்தைக்கு பதிலாக நிரந்தர தீர்வு என்பதை பிரயோகம் செய்திருக்கிறேன். ஏனெனில் கொலை என்ற வார்த்தை மனம் பிறந்தவர்களுக்கு தவிர எல்லோரையும் அச்சுறுத்தும். நான் இந்த விளம்பரத்தை 2 வகை பதில்களை எதிர்பார்க்கிறேன். முதல் வகை பதில், நான் ஒரு வக்கீல் என்றும்
விவாகரத்து வழக்குகளில் சட்ட நுணுக்கங்களை அறிந்தவன் என்றும் கருதி வரும் கடிதங்கள். இவை என்னுடைய நோக்கத்துக்கு இசைவாக இருக்காது. அதனால அவற்றை தள்ளி வைத்து விடுவேன். இவ்வளவு நேரம் நான் நின்று கொண்டே பேசிக்கொண்டிருந்தேன். ஆனால் இப்பொழுது பிங்காம் சுட்டிக்காட்டிய நாற்காலியில் அமர்ந்து கொண்டேன். இரண்டாவது வகை கடிதங்கள் முதல் வகை கடிதங்களைப் போலவே இருக்கும். ஆனால் அதன் உள்ளடக்கத்தில் கொலை என்ற நோக்கம் பொதிந்திருக்கும். என்னால் அதை சுலபமாக கண்டறிந்துவிட முடியும். இந்த வகை கடிதங்களை எழுதுபவர்கள் நான் சொல்லியிருக்கும் நிரந்தர தீர்வு என்பதற்கு புதிதான அர்த்தத்தை கண்டுபிடித்திருப்பார்கள். அவர்கள் இது நடக்கக்கூடியதா, இந்த விளம்பரம் நான் நினைப்பதை தான் கூறுகிறதா என்றெல்லாம் யோசிப்பார்கள். அவர்கள் இதன் மேலே சற்று கூடுதல் கவனம் செலுத்தி நான் சொல்ல வந்ததை யோசிப்பார்கள். பிங்காம் சந்தேகத்துடன் பார்த்தார். எல்லாம் சரிதான். ஆனா அவர்கள் உண்மையில் நீங்கள் யார் என்று அறியும்போது அவர்களின் நிலை என்னவாகும்? வெட்கப்பட அல்லது வேதனை அடைய மாட்டார்களா? அவர்களின் உள்ளத்தில் உள்ளதை அறியும் வரை என் உண்மையான முகத்தை காட்டப்போவது இல்லை. அவர்களை பொறுத்தவரை நான் காசுக்கு விலை போகும் ஒரு கொலைகாரன், அவ்வளவே. பிங்காம் நிமிட நேரம் வரை யோசித்த பின் தன் கழுத்தை தேய்த்து விட்டு கொண்டார். நல்லது, நான் செய்ய போவது சரியா என்று தெரியவில்லை. அதே சமயம் இந்த விவகாரத்தில் எனக்கு ஒருவித ஆர்வம் வந்துவிட்டது. இந்த விளம்பரத்தை ஏற்றுக்கொள்கிறேன். எவ்வளவு நாளைக்கு போட வேண்டும்? இன்று மட்டும் போட்டால் போதும். அவர் வேறு எதையோ யோசிக்கிறார் போல் தோன்றியது. நீங்களே நேரில் வந்து கடிதங்களை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்கிறேன். ஏனெனில் யாராவது நிருபர் உங்களை பின்தொடரக்கூடும். அன்று மாலை ஹெரால்ட் ஜர்னலில் என்னுடைய விளம்பரம் வந்தது. அடுத்த நாள் பல்கலைக்கழகத்தில் கடைசி வகுப்பை நடத்திவிட்டு நேராக பிங்காம் அலுவலகத்துக்கு விரைந்தேன். பிங்காம் அலுவலகத்தில் வேறொரு அஜானபாகுவான மனிதரும் இருந்தார். பிங்காம் அசௌகரியத்துடன் அவரை அறிமுகம் செய்து வைத்தார். இவர்தான் சர்ஜன் லார்சன். விளம்பரங்களை படிப்பது, குறிப்பாக பர்சனல் விளம்பரங்களை இவர் வேலைகளில் ஒன்று. அதில் ஏதாவது சந்தேகத்துக்கு இடம் இருந்தால் அதை துருவதுதான் இவர் வேலை. இதில் சந்தேகப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை. இதை நீங்களே சர்ஜன்ட்டிடம் விளக்கியிருக்கலாமே, நான் உறுதியுடன் சொன்னேன். சர்ஜன் லார்ஜன் இடைமறித்தார். அவர் முன்னரே சொல்லிவிட்டார். எனினும் நானும் அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய பர்ஸை காட்டுகிறீர்களா? அதில் இருக்கும் பணத்தை சற்று வெளியில் எடுக்கவும். அவர் சொன்னது போல செய்தேன். அவர் பர்ஸை ஆராய்ந்து பார்த்தார். கம்பெனி பர்ஸை வைத்திருக்கிறீர்கள். முதலில் பல்கலைக்கழகத்துக்கு சென்று நீங்கள் உண்மையில் புரொஃபசர் தானா என்பதை அறிய வேண்டும். பிங்காம் சில கடிதங்களை என்னிடம் தந்தார். இவையெல்லாம் இன்று காலைதான் வந்தது. மொத்தம் 6 கடிதங்கள் இருந்தன. எனக்கு சற்று ஏமாற்றம்தான். அக்கடிதங்களை நான் சட்டைப்பையில் வைப்பதை லார்சன் பார்த்து கொண்டிருந்தார். கணவனையோ மனைவியையோ கொலை செய்ய வேண்டும் என்று அக்கடிதங்களை எழுதியிருப்பார்களா? நான் இன்னும் படிக்கவில்லை. இருந்தாலும் அப்படித்தான் நம்புகிறேன். அவர் ஒரு கையை நீட்டினார். கடிதங்களை தருகிறீர்களா? நான் அவருடைய வேண்டுகோளை ஏற்க மறுத்தேன். நிச்சயமாக முடியாது. இவை யாவும் எனக்கு எழுதப்பட்டவை. அவை என் அந்தரங்க விஷயம். அவர் முகத்தில் எரிச்சல் தெரிந்தது. புரொஃபசர், ஒரு கொலையை தடுக்க வேண்டும் என்ற கடமை உணர்ச்சி உங்களுக்கு இல்லையா? நிச்சயமாக உள்ளது. என்னுடைய ஒட்டுமொத்த வேலையே அதை நோக்கித்தான் நகரும். ஆனால் என்ன நோய் என்று கண்டறிந்தால்தானே சிகிச்சை அளிக்க முடியும்.
அடுத்ததாக அவர்கள் யாரும் கொலை ஏதும் செய்ய போவதில்லை. குறைந்தபட்சம் அதற்கு தகுந்த நபர் கிடைக்க வேண்டும். அந்த நபர் நான் தான். என்னுடன் பேசுகிற வரை அவர்கள் சும்மா இருப்பார்கள் அல்லவா? சார்ஜன்ட் லார்சன் மிகுந்த தயக்கத்துக்கு பிறகு நான் சொல்வதை ஒப்புக்கொண்டார். ஆனால் நீங்கள் பேசி முடித்ததும் எனக்கு அந்த நபர்களின் முகவரி வேண்டும். எங்களுக்கு அவர்களின் நோக்கம் என்ன என்று தெரிந்தாக வேண்டும். இதற்கு நான் ஒப்புக்கொண்டேன். இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நடக்கின்றன. உங்கள் நோக்கத்தை நான் தெளிவாக புரிந்து கொண்டேன். எனவே அவர்களின் உண்மையான நோக்கத்தை தெரிந்து கொண்டதும் அவர்களின் பெயர், முகவரிகள் உங்களுக்கு கிடைக்கும். காரில் ஏறி வீட்டுக்கு வந்து நூலகத்துக்குள் நுழைந்த போது மனைவி டோரிஸ் என்னை தடுத்தாள். இந்த வருஷம் விடுமுறைக்கு ஒரு சுற்றுலாவை பற்றி யோசித்தீர்களா? இல்லை, நாம் இங்கேதான் இருக்க போகிறோம். ஏனெனில் புதிதாக ஒரு ஆராய்ச்சி கட்டுரையை எழுதப் போகிறேன். அவள் மெலிதாக பெருமூச்சு விட்டாள். இதோ பாருங்கள், நீங்கள் கடினமாக உழைக்கிறீர்கள். அதை ஈடுகட்டும் விதமாக ஒரு காரியம் செய்யலாம். ஒரு விளம்பரத்தை படித்தேன். அதாவது கப்பல் ஒன்று உலகை சுற்றி வரப்போகிறது. இடங்கள் பெரும்பாலும் நிறைந்துவிட்டன. இன்னும் சில இடங்களே பாக்கியுள்ளன. நாம் அதில் பயணம் செய்தால் நன்றாக இருக்குமே. எனக்கோ கடிதங்களை படிக்க வேண்டுமே என்ற அவசரம் இருந்தது. டோரிஸ், எதற்காக நீ பயணம் செய்ய வேண்டும் என்கிறாய்? புதிதான மனிதர்களை காண்பதற்கு. அப்படியா? அடிப்படையில் எல்லா மனிதர்களும் உலகம் எங்கும் ஒன்று போல்தான் இருப்பார்கள். நான் சொல்வது சரிதானே? சரி போல்தான் தோன்றுகிறது. அப்படியென்றால் முன்னரே தெரிந்த விஷயத்தை அறிந்து கொள்ள ஏராளமான பணத்தையும் நேரத்தையும் எதற்காக செலவிட வேண்டும்? இவ்வாறு பதில் சொன்ன நான் நேராக படிக்கும் அறைக்கு சென்று 6 கடிதங்களையும் படித்தேன். அதில் 4 கடிதங்கள் முதலாவது பிரிவுக்குள் வந்துவிட்டன. மீதம் இருந்த 2 தான் என் ஒட்டுமொத்த ஆர்வமும் இருந்தன. முதலாவது கடிதத்தை மறுபடியும் படித்தேன். ஐயா, ஹெரால்ட் ஜர்னல் நாளிதழில் இன்று மாலை வந்திருந்த உங்கள் விளம்பரத்தை பார்த்தேன். நிரந்தர தீர்வு. இந்த பதத்துக்கு தாங்கள் கூறும் கருத்துதான் என்ன? இதற்கு நீங்கள் பதில் கூற விரும்பினால் ஹெரால்ட் ஜர்னலில் கீழ்காணும் வாசகங்களை விளம்பரப்படுத்தவும். தொலைந்து போனது கோலி என்கிற நாய். ஹேண்ட்ரேக்கிஸ் என்ற நபருக்கு பதில் அனுப்பவும். கடிதம் ஆங்கிலத்தில் இருக்க கையெழுத்து இடப்படாமல் இருந்தது. தட்டச்சு செய்யப்பட்டிருந்த அந்த தாளை கவனமாக பார்த்தேன். இயந்திரத்தின் ரிப்பன் தேய்ந்து போய் எழுத்துக்கள் மங்கலாக இருந்தன. இப்பொழுது 2வது கடிதத்தை எடுத்தேன். அதுவும் தட்டச்சு செய்யப்பட்டு கையெழுத்திடப்படாமல் இருந்தது. கடிதம் மிக சுருக்கமாக இருந்தது. மார்க்ஸ் பார், இன்றிரவு 8 மணிக்கு ஸ்காட்ச் விஸ்கியை பருகவும், வலதுபுற ஷூலேஸை அவிழ்க்கவும், பிறகு மீண்டும் கட்டி முடி போடவும். மிக எளிதாகவும் சொல்லப்பட்டிருந்த அவ்விளம்பரத்தை வியந்துவிட்டு அன்றிரவு அதில் குறிப்பிட்டிருந்த இடத்துக்கு போக தீர்மானித்தேன். பின் போனை எடுத்து ஹெரால்ட் ஜர்னலை தொடர்பு கொண்டு முதலாவதாக படித்த கடிதத்தில் கண்டிருந்த வாசகங்களை மறுநாள் நாளிதழில் போடும்படி பணித்தேன். நான் திரும்பவும் அக்கடிதத்தை படித்தேன். வாசகங்கள் அழுத்த திருத்தமாக இருந்தன. எந்த இடத்திலும் வார்த்தைகள் மங்கலாக இல்லை. நான் அசட்டுத்தனமாக சிரித்துக் கொண்டேன். இரவு உணவுக்கு பின் ஓவர் கோட்டை அணிந்து கொண்டேன். டோரிஸ், நான் யூனிவர்சிட்டிக்கு போகிறேன். கொஞ்சம் வேலை உள்ளது. எப்பொழுது திரும்புவேன் என்றும் சொல்ல முடியாது. சரி, ஒரு நிமிஷம். தட்டச்சு இயந்திரத்தை சுத்தப்படுத்தி ரிப்பனை மாற்றிவிட்டேன். பார்த்தீர்களா? தொப்பியை அணிந்து கொள்ளும் வினாடி நேரத்துக்கு அமைதியாகிவிட்டேன். எப்பொழுது செய்தாய் அதை? இன்று காலையில்தான். வீட்டை விட்டு புறப்பட்டேன். வெளியில் மெதுவாக தூறல் பொழிந்து கொண்டிருந்தது. பெரும்பாலான மக்களுக்கு சரியாக எழுத வரவில்லை. தவிர தட்டச்சு இயந்திரத்தை சுத்தப்படுத்தி ரிப்பனை மாற்றிவிட்டு மனம் குழம்பிய நிலையில் சாவியை நுழைத்து திருகினேன்.
மார்க்ஸ் பாரை நோக்கி காரை ஓட்டினேன். பாரை அடைந்ததும் காலி ஸ்டூல்ஸ் ஒன்றை தேர்ந்தெடுத்து ஸ்காட்ச் விஸ்கியை ஆர்டர் செய்தேன். பிறகு வலதுபுற ஷூலேஸை அவிழ்த்து பின் முடிச்சிட்டு யாரேனும் பார்க்கிறார்களா என்று பார்த்தேன். யாருமே பார்க்கவில்லை. கடிகாரத்தை நோக்கினேன். மணி சரியாக 8 காட்டியது. அவன் அல்லது அவள் தாமதமாக வரக்கூடும். 10 நிமிடம் கழித்து சராசரியான தோற்றம் கொண்ட மனிதன் ஒருவன் பாரில் நுழைந்தான். உடனே நான் விஸ்கியை குடித்து முடித்து குரலை சரி செய்து கொண்டு மற்றொரு ஸ்காட்சை ஆர்டர் செய்தேன். ஷூலேஸையும் கழற்றி பின் போட்டேன். ஆனால் புதிதாக வந்தவனோ இதை கண்டுகொள்ளவில்லை. நான் பொறுமையாக அடுத்து வரும் நபருக்காக காத்திருந்தேன். மொத்தம் 8 பேர் வந்தனர். ஆனால் யாருமே என்னை கவனிக்கவில்லை. முயற்சியை கைவிட்டுவிட தீர்மானித்துக் கொண்டேன். தவிர ஷூலேஸை கழற்றி கழற்றி போட்டதில் அவிழ்க்க முடியாதபடி முடிச்சிட்டு கொண்டது. வீட்டில் நுழைந்தேன். டோரிஸ் மேல் மாடியில் தூங்குவது போல் தெரிந்தது. மார்க்ஸ் பாரில் வாங்கிய பெரியதொரு உருளைக்கிழங்கு சிப்ஸ் பொட்டலம் இருந்தது. அதை தின்று முடித்து மாடிக்கு சென்றேன். படியேறுவதில் கொஞ்சம் சிக்கலை உணர்ந்தேன். காலையில் எழுந்ததும் தலைவலி உயிரை வாங்கியது. எனக்கு உருளைக்கிழங்கு சிப்ஸ் ஆகாதென்பது தெரியும். ஒரு வழியாக ஷூலேஸை கழற்றிவிட்டு காலை உணவில் காஃபி மட்டுமே சாப்பிட்டேன். டோரியின் முகத்தின் கவலையின் சாயல் தோன்றியது. ஜுரமா? இருக்கலாம். காஃபியை குடித்து முடித்ததும் 2 ஆஸ்பிரின் மாத்திரைகளை போட்டுக்கொண்டு வீட்டை விட்டு புறப்பட்டேன். பல்கலைக்கழகத்தில் காலை வகுப்புகள் தலைவலியை அதிகப்படுத்தியது. இறுதியில் மதிய வேலை வந்ததும் ஆசுவாசமும் வந்தது. கேன்டீனில் எதையோ ஒன்றை தின்று முடித்து வளாகத்தில் கொஞ்ச நேரம் நடந்தால் நன்றாக இருக்கும் என தோன்ற நடந்தேன். யூனியன் அருகே வந்து பைப்பை வாயில் வைத்து கொளுத்திய போது நேர்த்தியாக உடையணிந்த ஒருவன் எனக்கு அருகே வந்தான். அவன் மெலிதாக சிரித்தான். இன்று காலை உங்கள் உடல் நலம் எப்படி இருந்தது? அவனை நான் இதற்கு முன்னால் பார்த்ததே இல்லை. தவிர என் உடல் நலத்தை பற்றி கேள்வி கேட்க அவனுக்கு அருகதையும் இல்லை. அவன் என் ஷூக்களை ஊன்றி பார்த்தான். ஷூலேஸ் முடிச்சிடப்படாமல் உள்ளதே. நான் அவனையே வெறித்தேன். நீங்கள்? அதாவது நீங்கள் என்னை? அவன் தலையசைத்தான். ஆம், நேற்றிரவு நான் மார்க்ஸ் பாரில் அமர்ந்திருந்தேன். எனக்கு சுர் என்று கோபம் தலைக்கேறியது. குறைந்தபட்சம் உருளைக்கிழங்கு சிப்ஸ் வாங்குவதற்கு முன்னால் நீங்கள் வந்திருக்க கூடாதா? நான் மிகுந்த எச்சரிக்கை வாய்ந்தவன். தவிர இந்த விஷயம் மிகுந்த கவனத்துடன் அணுக வேண்டியதாகும். சரி, போகட்டும். அந்த நிரந்தர தீர்வு என்பதற்கு நீங்கள் என்ன விளக்கம் வைத்திருக்கிறீர்கள்? தலைக்கேறிய கோபம் இன்னும் இறங்கவில்லை. நீங்களே கூறுங்கள். அவன் லேசாக சிரித்தான். கொலை? நான் சற்று தாமதித்துவிட்டு மிக்க சரி என்றேன். அவனுடைய கண்கள் என்னை துழாவின. என் மனைவியை கொலை செய்ய வேண்டும். அதற்கு எவ்வளவு பணம் கேட்பீர்கள்? நான் மனதுக்குள் கணக்கு போட்டு பார்த்தேன். $10,000 பணம். நான் சொன்ன அந்த பெருமளவு தொகை அவனை சஞ்சலப்படுத்தவே இல்லை. இந்த கொலையை எப்படி செய்ய போகிறேன்? முதலில் நீங்கள் எங்கேயோ வெளியூர் சென்றிருப்பது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்திவிட்டு பின்பு ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் உங்கள் மனைவியை சுட்டுவிடுவேன். இதனால் உங்கள் மீது போலீசுக்கு சந்தேகம் ஏற்படாது. அவன் தலையாட்டினான். எளிமையான திட்டம். ஆக இது நடக்கும், அப்படித்தானே புரொஃபசர் பர்கின்சன்? என் மனதில் லேசான கவலை தோன்றியது. என் பெயர் உங்களுக்கு எப்படி தெரியும்? நேற்றிரவு நீங்கள் வீட்டுக்கு செல்லும் போதும் இன்று காலை யூனிவர்சிட்டிக்கு செல்லும் போதும் பின்தொடர்ந்தேன். ஏனெனில் நீங்கள் யார், எப்படிப்பட்டவர் என கண்டுபிடிப்பதே என் தொழில். எப்படி இருந்தாலும் புரொஃபசர், உங்கள் வேலையை வைத்து பார்க்கும்போது நீங்கள் தொழில் நிமித்தமாகவோ பொழுதுபோக்காகவோ கொலை செய்ய மாட்டீர்கள், அப்படித்தானே? நான் விரைத்து விட்டேன். உங்கள் மனைவியை கொலை செய்ய வேண்டுமா அல்லது வேண்டாமா? எனக்கு திருமணமாகவில்லை.
உங்கள் நோக்கம்தான் என்ன? நோக்கமா? அது என் தொழில். அவனுடைய கண்களில் மின்னல் வெளிச்சம் தெரிந்தது. நான் போலீசிடம் சொல்லப் போகிறேன். அவர்கள் இது போன்ற விஷயங்களில் ஆர்வமுடையவர்கள். நான் போலீசிடம் இதை பற்றி தெரிவித்து விட்டேன். அப்படியென்றால் இதை பற்றி நாளிதழ் நிருபரிடம் யாரிடமாவது சொல்லலாமா? அவர்களுக்கு இது போன்ற விஷயங்கள் எல்லாம் வெள்ளம். நான் சொன்ன இவ்விஷயத்துக்கு அடிபணிந்து விட்டேன். நாளிதழ் 2 வரி விளம்பரம் போடுவதற்கே தயங்கியவன் என்னை பற்றி கதை போடுவதற்கா ஒப்புக்கொள்வான்? பிறகு என் ஆராய்ச்சி சோதனை எல்லாம் கவிழ்ந்துவிடும். எனக்கு கடிதம் கூட எழுத மாட்டார்கள். அவன் திரும்பவும் கேட்டான், என்ன சொல்கிறீர்? நாளிதழுக்கு போக வேண்டாமா? நான் பெருமூச்செறிந்தேன். வேண்டாம். பக்கத்தில் இருந்த பெஞ்சில் நாங்கள் அமர்ந்து கொள்ள என் ஆராய்ச்சி விவரத்தை எல்லாம் அவனிடம் சொன்னேன். அவன் யோசித்தவாறு நான் சொல்வது எல்லாம் காதில் வாங்கினான். உங்கள் விளம்பரத்துக்கு கடிதங்கள் ஏதேனும் வந்ததா? மொத்தம் 6 கடிதங்கள். அவன் சில கணங்கள் அமைதியாக இருந்துவிட்டு, புரொஃபசர் பார்க்கின்சன், கடிதங்களை படித்து முடித்ததும் நீங்கள் சொன்னது போல் 2வது பிரிவில் வரும் பெயர்களை முகவரிகளையும் எனக்கு தர முடியுமா? ஏன்? எதற்கு? நீங்கள் தரும் ஒவ்வொரு பெயருக்கும் $500 பணம் தருகிறேன். பிறகு அந்நபர்களிடம் நான் வியாபாரம் பேசுவேன். என் மூளையில் ஏதோ ஒரு விஷயம் உரைத்தது. 5 பெயர்களை நீங்கள் ஏன் கேட்கிறீர்கள்? அவன் உதடுகளில் சிரிப்பொன்று தோன்றி மறைந்தது. என்னுடைய தொழிலில் உள்ள கஷ்டமே சரியான வாடிக்கையாளரை கண்டுபிடிப்பது. ஆம், அதற்காக நான் விளம்பரம் எல்லாம் செய்ய முடியாது. ஆனால் உங்களால் முடியும். நான் சட்டென வாய் தவறி கேட்டுவிட்டேன். உங்கள் தொழில் கொலை செய்வதா? நாம் இதில் வரும் பணத்தை பங்கு போட்டுக் கொள்ளலாம். அதாவது நான் பெறும் பணத்தில் 15% உங்களுக்கு. என்ன சொல்கிறீர்கள்? நான் சட்டென்று எழுந்துவிட்டேன். இப்பொழுது போலீஸை அணுகுவது என் முறை என்று நினைக்கிறேன். அவன் தோள்களை குலுக்கிக் கொண்டான். உங்களால் ஒன்றும் நிரூபிக்க முடியாது. நமக்குள் பேச்சுவார்த்தை நடந்ததையே நான் மறுப்பேன். அதே சமயம் என்னுடைய பெயரோ விரல் ரேகையோ எந்த போலீஸ் பதிவிலும் இல்லை. அவனுடைய கண்கள் ஒளி வீசின. நாம் எந்த அளவு சம்பாதிக்க முடியும் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்கவில்லை. உங்களுடைய ஆராய்ச்சி உங்கள் பகுதியிலேயே நிற்க தேவையில்லை. மாறாக இந்த நாடு முழுக்க பரவலாம். வரும் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை புத்தகம் போடும் அளவுக்கு விரியும். அதே சமயம் உங்களின் தொழிலே சட்டத்துக்கு உட்பட்டுதான் நடக்கும். இல்லை, இது முடியாது. அவன் அசைந்தே கொடுக்கவில்லை. புரொஃபசர், நீங்கள் யோசிப்பதற்கு நேரம் தருகிறேன். அதே சமயம் ஒன்றை கவனத்தில் கொள்ளுங்கள். உங்களைப் போல் 100கணக்கான மனோத்துவ நிபுணர்கள் உள்ளனர். ஒருவேளை அவர்களில் ஒருவர் என் தொழிலை பயன்படுத்திக் கொள்ளக்கூடும். அவன் எழுந்து தெருவை கடந்து 1963 மாடல் ஸ்லிக் காரில் ஏறி பறந்தான். அன்றைய கடைசி வகுப்பை எடுத்துவிட்டு என்னுடைய 1946 மாடல் செடானில் ஏறி வீடு வந்தேன். டோரிஸ் என்னுடைய பழைய துணிகளை பிரித்து கொண்டிருந்தாள், சர்ச்சில் விற்பனை செய்வதற்கு. நான் அந்த துணிகளை பார்த்தேன். என்னுடைய பிரவுன் கோட்டு அந்த குப்பையில் எப்படி வந்தது? அது நம் கல்யாணத்துக்காக தைத்தது. அது கிழிந்தே விட்டது. அதன் மீது நீங்கள் இவ்வளவு ஆசை வைத்திருப்பீர்கள் என்று எனக்கு தெரியாது. நான் ஆசை எதுவும் வைக்கவில்லை. எனினும் அது அணிந்து கொள்ளும் நிலையில்தான் உள்ளது. தயவு செய்து பீரோவில் வை. அப்படியே செய்கிறேன். இருந்தாலும் சடலத்தை புதைக்கும் முன் போடும் ஆடைதானா போயும் நம் திருமணத்துக்கு உங்களுக்கு கிடைத்தது? அவள் பதிலை கேட்டு ஆடி போனேன். அவள் ஏன் அதுபோல் சொல்ல வேண்டும்? திருமணம் ஆவதற்கும் புதைப்பதற்கும். நான் தோள்களை குலுக்கிக் கொண்டு படிப்பறைக்கு சென்று விட்டேன். அங்கே ஒரு வெள்ளைத்தாளை எடுத்தேன்.
அமெரிக்காவின் மொத்த ஜனத்தொகை தோராயமாக 18,60,00,000. அதில் சுமார் 1,00,000 பேருக்கு தங்கள் திருமண துணையை தீர்த்து கட்ட விரும்பினால் இந்த கணக்கு கணவன் மனைவிக்கு மட்டும் அடங்கும். அத்தை, சித்தப்பா, மாமன், தோழர் ஆகியோரும் உள்ளனரே. ஒருவேளை தம் துணையை தீர்த்து கட்ட ஒருவர் பணம் தந்தால் அப்பொழுது 1,00,000 பேருக்கு மொத்தம் எவ்வளவு டாலரு? அடேங்கப்பா! அதில் 15% எனக்கு கணக்கு போட்டால் கிடைப்பது மொத்தம். சட்டென்று பேப்பரை கசக்கி விட்டெறிந்தேன். பின் என் படிப்பு சம்பந்தமான வேலையில் மூழ்கிவிட்டேன். வியாழக்கிழமை மதிய வேளையில் ஹெரால்ட் ஜர்னலுக்கு சென்றேன். பெட்டி எண் 1183 நாய் விளம்பரத்துக்கு ஒரு கடிதம் வந்திருந்தது. கடிதத்தை பிரித்து படித்தேன். டியர் சார், உங்களின் கோலி என்ற நாய் காணாமல் போன விளம்பரத்தை படித்தேன். இப்பொழுது நாம் சந்திக்கலாம். ஜோல்ட் 27வது தெரு முனையில் உள்ள லியோனி ரெஸ்டாரண்டில் நாம் வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு சந்திக்கலாம். நான் ரோஜா வண்ணத்தில் ஸ்கார்ப் அணிந்திருப்பேன். அதே சமயம் நீங்கள் பிரவுன் நிற ஷூட் அணிந்திருக்க வேண்டும். நான் ரெகிஸ் என்பேன். பதிலுக்கு நீங்கள் கருப்பு காலர் என சொல்ல வேண்டும். அந்த வார்த்தைகளை திரும்ப படித்தேன். கடிதம் எழுதியது பெண் என்று நிச்சயமாக தெரிந்தது. இந்த முறை தட்டச்சு இயந்திரத்தின் வார்த்தைகள் அழுத்தமாகவும் தெளிவாகவும் இருந்தன. லியோனி ரெஸ்டாரண்ட். ஆம், நானும் டோரிஸும் சென்ற வருடம் அங்கே சாப்பிட்டிருக்கிறோம். ஒரு முறையோ 2 முறையோ. அந்த சம்பவத்தை நினைத்தபடியே காரை ஓட்டினேன். வீட்டுக்குள் நுழைந்ததும், டோரிஸ், நாம வெளியில சாப்பிட்டு வெகு நாட்களாகிவிட்டது. இந்த வெள்ளி அன்று லியோனி ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலாம், என்ன சரியா என்று கேட்டேன். பருவ இதழை படித்துக் கொண்டிருந்த அவள் நிமிர்ந்து பார்த்தாள். சாரி டியர், அன்று இரவு உமன்ஸ் கிளப்பில் வேலை இருக்கிறது. இந்த வருடம் நான் தான் தலைமை வகிக்க போறேன். அதனால நான் போயே ஆக வேண்டும். நிறுவனம் ஒன்றில் அதிகாரியாக வேலை செய்தால் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். விடுப்பு எடுக்காமல் ஆஜராக வேண்டும். நான் தொப்பியை திரும்பவும் அணிந்து கொண்டேன். சற்று தூரம் நடந்துவிட்டு வருகிறேன். இப்போதுதானே வந்தீர்கள்? பரவாயில்லை, நடந்துவிட்டு வருகிறேன். வெளியில் இருட்டும் காற்றுமாக இருந்தது. டோரிஸ் ஏதேனும் விளையாட்டு காட்டுகிறாளா? ஆனால் என்னுடைய ப்ராஜெக்ட் பற்றி அவளுக்கு என்ன தெரியும்? ஒரு காரியத்தை நடத்தி முடிக்கும் வரை யாரிடமும் அதை பற்றி வாயை திறக்க மாட்டேனே. ஒருவேளை அவளுக்கு தெரியுமா? அல்லது டோரிஸ் தான் என்னை தீர்த்து கட்ட முடிவு செய்து விட்டாளா? எங்களுக்கு திருமணமாகி 10 வருடங்கள் ஆகிவிட்டன. இந்த வருடங்கள் யாவும் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் கழிந்தன என்றுதான் சொல்ல வேண்டும். அவளுடைய தந்தை ஒரு புரொஃபசர். தாயாரும் உயிரியல் துறையில் பேராசிரியர். தாயாரின் சுற்றுச்சூழல் சம்பந்தமான கண்டுபிடிப்பு இன்னும் பிரசித்தம். டோரிஸை வற்புறுத்தி அவள் மனதில் உள்ளதை கேட்கலாமா? இல்லை, கூடாது என்று தலையசைத்துக் கொண்டேன். அவள் அந்த அளவுக்கு போகிறவளா என்பதை நானே கண்டுபிடிக்க வேண்டும். லியோனி ரெஸ்டாரண்டில் அவளை சந்திக்கும் போது அடையாளம் தெரியாமல் இருக்க அடர்ந்த தாடி ஒன்று வைத்துக் கொள்ளலாமா? நாடகத்துறை புரொஃபசர் திபீரியை சந்தித்து கேட்டால் இதை பற்றி அவர் ஏதேனும் கூறுவார். ஒரு நீண்ட ஊர்வலம் என்னை சற்று நேரம் தாமதிக்க செய்தது. பின்னர் கடந்து சென்றது. அப்பொழுது முன்பே என்னை சந்தித்திருந்த அந்த உயரமான கொலைகாரன் காரிலிருந்து இறங்கினான். புரொஃபசர், நான் சொன்னதை ஏற்றுக்கொண்டீர்கள், அப்படிதானே? என் மனதில் புதிய எண்ணம் பரவியிருந்தது. மனிதர்கள் எதற்காக கொலை செய்கிறார்கள்? ஆம், பணத்துக்காக மற்றும் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக. இந்த யோசனையால் என் கண்கள் விரிந்தன. டோரிஸ் என்னை கொல்வதற்கு முன்னால் நான் அவளை கொலை செய்துவிட்டால் நீதி நியாயம் என் பக்கம் நிற்குமா? இந்த வேலைக்கு யாரேனும் கூலிப்படையை ஏவலாமா? இதோ
என் முன் நிற்கும் இம்மனிதனைப் போல்? நான் கண்களை மூடி என்னுள் உதித்த கொந்தளிப்பான உணர்ச்சிகளுடன் ஒரு நிமிடம் சண்டையிட்டேன். இல்லை, டோரிஸை என்னால கொல்ல முடியாது. அவளை திருமணம் செய்தது நல்லதோ கெட்டதோ தெரியாது. ஆனால் இந்த செயல் மிகவும் கீழ்த்தரமானது. புரொஃபசர், என்ன என்னோடு சேர்ந்து வேலை செய்ய சம்மதமா இல்லையா? நான் கண்களை திறந்து அவனை பார்த்தேன். இல்லை, எனக்கு துளி கூட ஆர்வமில்லை. அவன் தலையை சாய்த்து கொண்டு 10 வினாடிகளுக்கு என்னையே பார்த்தான். பிறகு தன் கோட் பாக்கெட்டில் கையை நுழைத்து விசிட்டிங் கார்டு ஒன்றை எடுத்து நீட்டினான். நான் மேலும் ஒரு நாளைக்கு வெஸ்ட்லேண்ட் ஹோட்டலில் தங்க உத்தேசம் கொண்டுள்ளேன். அதே சமயம் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நான் வழங்கப் போகும் இந்த சந்தர்ப்பத்தை வேறு மனோத்துவ நிபுணர்களும் விரும்புவார்கள். வணக்கம், வருகிறேன். நன்றி, போய் வாருங்கள். காரின் பின்புற விளக்கொளி முனையில் சென்று மறைந்ததும் நான் விசிட்டிங் கார்டை எடுத்துக்கொண்டு தெருவிளக்கை நோக்கி சென்றேன். அதில் பெயரை தவிர வேறெந்த தகவலும் இல்லை. சார்லஸ் ஹே ஏஸ்கர். இது அவனுடைய நிஜ பெயரா? இருந்தாலும் பரவாயில்லை. சார்ஜன் லார்சனிடம் இந்த சார்லஸை பற்றி சொல்லப் போகிறேன். அவனை பற்றி ஏதும் தெரியாத நிலையில் காவல்துறை ஒன்றுமே செய்ய முடியாது. எனினும் அவன் செய்யும் காரியத்தை அறிந்த பிறகு அவனை தொடர்ந்து கண்காணிக்கலாம். நான் வீட்டுக்கு சென்றபோது என் பக்கத்து வீட்டுக்காரர் புரொஃபசர் கானர் சதுரங்க பலகையை வைத்துக்கொண்டு எனக்காக காத்து கொண்டிருந்தார். அவர் இங்கே எதற்காக வருகிறார் என்பதே தெரியாது. எங்களுக்குள் ஓர் ஒற்றுமை உள்ளது. ஆம், அவரோட துறை உயிரியல். சதுரங்கத்தின் பொழுதுபோக்கு பற்றி நான் அவரிடம் நன்றாகவே உரையாடுவேன். அவ்வளவுதான். 11 மணிக்கு டோரிஸ் தந்த 2 சூறை மீன் துண்டுகளையும் ஒரு சாண்ட்விச்சையும் சாப்பிட்டுவிட்டு கிளம்பி போனார். வெள்ளிக்கிழமையன்று இரவு உணவுக்கு பின் டோரிஸ் கிளப்புக்கு போக மாடிக்கு சென்று உடை மாற்றிக் கொண்டாள். அவள் கீழே வந்தபோது ஏனோ தானோவென்று கன்னத்தில் முத்தமிட்டாள். திரும்ப நான் எப்பொழுது வருவேன் என்று தெரியாது. கேஸ் ஸ்டோவை பற்றி இன்றைக்கு உரையாடப் போகிறோம். அத்துடன் எத்தனை திட்டங்களை இன்று நிறைவேற்றப் போகிறார்களோ தெரியவில்லை. நான் தெளிந்த மனதோடு கேட்டேன். எடுத்து போவதற்கு ஏதேனும் மறந்துவிட்டாயா? அதாவது ரோஜா நிற ஸ்கார் போல? அது கைப்பையில் உள்ளது. கிளப்புக்கு உங்கள் காரை கொண்டு போகட்டுமா? புரொஃபசர் பிரான்சன் மனைவியின் காரில் செல்ல போவதாக நினைத்துக் கொண்டிருந்தேன். வேண்டாம் என்று சொல்லிவிட்டேன். சில விஷயங்கள்ல எனக்கு சுதந்திரம் வேண்டும். பிறகு அவள் கிளம்பும் நேரத்துக்கெல்லாம் நானும் கிளம்ப வேண்டியிருக்கும். அவள் கிளம்பி போனதும் மேஜையை திறந்த புரொஃபசர் தந்திருந்த மேக்கப் உபகரணங்களை எடுத்தேன். அவர் சொன்னது போலவே செய்து முகத்தை மாற்றிக்கொண்டேன். டோரிஸ் எதற்காக என்னை கொல்ல வேண்டும்? பணத்துக்காக? சொத்து மதிப்பே கொஞ்சம்தான். ஒருவேளை என் ஆயுட்கால இன்சூரன்ஸ் பணத்துக்காகவா? அதில் கொஞ்சம் நிறைவே வரும். எனினும் கொலை செய்யும் அளவுக்கு அல்ல. அல்லது அவளுடைய வாழ்வில் வேறு யாராவது ஆள் உள்ளனவா? எனக்கு சிரிப்பு தான் வந்தது. நிச்சயமா டோரிஸுக்கு அது போல பழக்கம் கிடையாது. புரொஃபசர் கானர் திடீரென்று வீட்டுக்கு வருவது ஏனா? உண்மையிலேயே அவருக்கு சதுரங்கத்தில் தானா ஈடுபாடு? அவருக்கு ஏன் சூறை மீனை வறுத்து கொடுக்க வேண்டும்? அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது என்று டோரிஸுக்கு தெரியும். கானருக்கு இன்னும் திருமணமாகவில்லை. கண்ணாடியில் என் முகத்தை சரிபார்த்த பின் பச்சை நிற கண்ணாடியை அணிந்து கொண்டேன். பின் ஏறத்தாழ 8 மணி அளவில் லியோனி ரெஸ்டாரண்டை அடைந்து பிரவுன் நிற சூட் நன்கு தெரியும் அளவுக்கு நின்று கொண்டேன். லியோனி ஆடம்பரமான ரெஸ்டாரண்ட். அங்கே 12 மேஜை நாற்காலிகளும் அதே அளவுக்கு தனித்தனி அறைகளும் இருந்தன. அந்த இடத்தை சுற்றி என் கண்கள் சஞ்சரித்தன. யாரும் ரோஜா நிற ஸ்கார்ப் அணிந்திருக்கவில்லை. தனித்தனி அறைகளை நான் இன்னும் சோதித்து பார்க்கவில்லை. அந்த இடத்திலேயே 5 நிமிடம் நின்றிருந்தேன். பிறகு அறைகளையும் பார்த்துவிடலாம் என்று எண்ணிய பொழுது
25 வயதுள்ள ஒரு பெண் எழுந்து என்னை நோக்கி வந்தாள். அவள் படபடப்பாக இருந்தாள். ரேகிஸ் என்று கேட்டுவிட்டு என்னை வெறித்தாள். ஒரு நொடி நேரம் கண்களை மூடித்திருந்தேன். ஆனால் நீங்கள் ரோஸ் நிற ஸ்கார்ப் அணியவில்லையே? இல்லை, அணிந்திருக்கிறேன். அப்போதுதான் எனக்கு பச்சை நிற கூலிங் கிளாஸ் ஞாபகத்துக்கு வந்தது. மெலிதாக வெட்கப்பட்டு கொண்டே அதை கழற்றினேன். அப்போதுதான் அவள் ரோஜா நிற ஸ்கார்ப்பை அணிந்திருந்தது தெரிந்தது. அதே சமயம் அவளை இதற்கு முன்னர் நான் பார்த்ததே இல்லை. பிளாக் கலர் என்று மெதுவாக சொன்னேன். அவள் தன் மேஜைக்கு என்னை அழைத்துச் சென்று தன் கதையை சொன்னாள். அவளுக்கு தன் கணவனை தீர்த்து கட்ட வேண்டுமாம். ஆனால் எதற்காக என்று காரணத்தை சொல்லவில்லை. ஒருவேளை காரணம் பணமாக கூட இருக்கலாம். உடனே $10,000 செலவாகும் என நான் கூற அவள் அதற்கு ஒப்புக்கொண்டாள். விவரங்களை துல்லியமாக அலசுமாறு சந்திப்புக்கு ஏற்பாடு செய்து கொண்டோம். ஆனால் அவளை திரும்ப சந்திக்கும் நோக்கமே என்னும் இல்லை. மாறாக அவள் பெயரையும் முகவரியும் சர்ஜன் லார்சனிடம் ஒப்படைக்கப் போகிறேன். அவர் அவளை பார்த்து கொள்ளட்டும். இதோடு சனியன் பிடித்த இந்த வேலைக்கு முடிவு கட்டிக்கொண்டு முன்பே தீர்மானித்தபடி மனிதர்களின் உள்மனதை மேன்மேலும் ஆராயலாம். பக்கத்தில் இருந்த பார் ஒன்றுக்கு சென்று ஸ்காட்ச் விஸ்கியையும் சோடாவையும் ஆர்டர் செய்தேன். ஒரு கணவன் மனைவி தனக்கு விசுவாசமாக இருக்கிறாள் என்று அறியும் பொழுது ஒரு தேர்தல் கிடைக்குமே, அந்த நிலைதான் எனக்கும் இப்பொழுது கிடைத்திருக்கிறது. மொத்தம் 3 பெக் விஸ்கி அடித்துவிட்டு இரவு 10:30க்கு கிளம்பினேன். என் வீட்டுக்கு செல்ல 3 மைல் உள்ளன. வானத்தில் நிலவு ஜொலிக்க நான் நடந்து சென்றேன். தெருக்கள் எல்லாம் ஆள் அரவமற்று அமைதியுடன் இருக்க கார் ஒன்று என்னை கடந்து என் வீட்டுக்கு சற்று தள்ளி நின்றது. அது என்னுடைய சேடான் கார். ஒருவேளை டோரிஸ் கிளப்பில் இருந்து திரும்பி வந்திருப்பாள். இப்பொழுது அந்த கார் சிவப்பு விளக்கெரிய நின்று கொண்டிருந்தது. டோரிஸ் என்னை பார்த்துவிட்டு காத்திருக்கிறாள். அப்பொழுதுதான் விஷயம் ஒன்று உரைத்தது. நான் மாறு வேடத்தில் இருப்பதை அவள் எப்படி அறிந்து கொண்டாள்? அதுவும் நிலவு ஒளி வீசும் இந்த இருட்டில். என் நெற்றியில் சிந்தனையின் சுருக்கங்கள் தோன்ற காரை நெருங்கினேன். கார் கண்ணாடிக்கு பின் தெரிந்தது மொத்தம் 2 உருவங்கள். ஒன்று டோரிஸ், மற்றொன்று புரொஃபசர் கானர். அந்த 2 உருவங்களின் பார்வையும் நான் வெறிப்பதை கண்டு உனக்கு இங்கென்ன வேலை என்பது போல பார்த்தன. என் மனைவியின் குரல் கர்ண கொடூரமாக ஒலித்தது. என்ன மிஸ்டர், வேற வேலையே இல்லையா? நான் அங்கிருந்து நகர்ந்தேன். சந்தின் முனையை அடைந்து சற்றென்று மறைந்து கொண்டு நடப்பதை கவனித்தேன். அவர்கள் கட்டிப்பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள், அதுவும் என் காரில். கை கடிகாரத்தை பார்த்தேன். 10-15 நிமிடங்கள் ஆனது. அவர்கள் இன்னும் விடுபடவில்லை. உடனே நான் எழுந்து அங்கிருந்த போன் பூத்துக்கு நடந்தேன். டோரிஸை நிரந்தரமாக முடிக்க ஏஸ்கர் எவ்வளவு பணம் கேட்பான்? கூடவே புரொஃபசர் கானரையும் கணிசமாகத்தான் கேட்பான். அதில் என்னுடைய 15% கழிந்தால் கூட மிச்சம் அவ்வளவு பணத்தை என்னால தர முடியுமா என்பது சந்தேகம்தான். நானும் அவனும் இந்த தொழிலில் பார்ட்னர் ஆகிவிட்டால் ஒருவேளை ஒன்றுமே கேட்க மாட்டான். முற்றும். கொலை